இப்ப நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க இங்க. ஆமா இருக்காங்க. எந்த சைடு பெண்கள் இருக்காங்க? உனக்கு கண்ணும் போச்சா? இல்ல எல்லாம் கலர் கலரா இருக்கும். எங்க பெண்கள் எல்லாமே கலந்து உட்கார்ந்துருக்காங்க. கலந்து. ஆமா. ஓகே. இப்போ நம்ம வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நீ ஃப்ரீயா இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டியோட பேசிட்டு இருப்பேன். ஃப்ரீயா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டியை போட்டு டிவி பார்த்துட்டு இருப்பேன். சரி. நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? நைட்டியை போட்டு நாங்க நைட்டியை போட்டு வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆண்கள் ஃப்ரீயா இருக்கும்போது அப்படி லுங்கியை கட்டிட்டு ஜாலியா இருப்பாங்க. ஓகே. இந்த ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. இன்னொரு ஜோக் சொல்லி எல்லாம் போயிடுவாங்க. சரி சொல்லுனேன். ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயா இருக்கும்போது என்னடா பண்ணுவோம்? வீட்ல சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது என்னடா பண்ணுவோம்? இவங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் திம்பாங்க. சாப்பிடுவோம். சோறு தான் முக்கியம். போய் கேட்டோம் பாரு. ஓகே. கரெக்ட். டிவி பாப்போம். கரெக்ட்டா? டிவி பாப்போம். தலைவா பாரு தலைவா. 150 ரூபா ஜிபே பண்றேன் பேசாம இரு. இன்னைக்கு பேமெண்டே உனக்கு 150 ரூபா தான். ஓகே. டிவி பாக்கும்போது என்ன பண்ணுவோம்? என்னடா அநியாயம் பண்ற? டிவி பாக்கும்போது என்ன பண்ணுவோம்? டிவி தான் பாப்போம். டிவி பாப்போம். சேனல் மாத்துவோம். சேனல் மாத்துவோம். ஒரு சின்ன பையன் வேணும் கூட வச்சுக்க. இவன் என்ன பண்றான்? டிவி பாத்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு சேனல் மாத்தி மாத்தி பாக்குறான். ஒரு இரியா நாங்க மறந்துடுவோம். விழா குழுவினர் கொஞ்சம் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. நாங்க மறந்துடுவோம்ல, நீ மறந்துடுவ. ஆமா நான் மறந்துடுவேன். ரெண்டு சேனல் மாத்தி மாத்தி பாக்குறான். ஒரு சேனல்ல பெண்களுக்கான அழகு குறிப்பு, இன்னொரு சேனல்ல விவசாயிகளுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வயலும் வாழ்வும். இந்த சின்ன பையன் ரெண்டு சேனல் மாத்தி மாத்தி பாக்குறான். வெளியில இருந்து கேட்டதும் நமக்கு என்ன நகைச்சுவை தோணும்? என்ன தோணும்? அழகு குறிப்பு, வயலும் வயல் இல்ல வயலும் வாழும். என்ன டிவி சேனல் மாத்தும். டிவி சேனல் என்னங்க கிளம்பவா? ஐயா நான் ஒரு மாதிரி பயக்கம். ஓகே கிளம்ப சொல்றாங்க. எப்படி அங்க நிக்கவா? 2 நிமிஷம் தங்கம் இரு. நாங்க கொஞ்சம் 2 செகண்ட் வெயிட் பண்ணு. அவ்வளவுதான். ஒரே நிமிஷத்துல முடிச்சு தந்துறவா? ஒரே நிமிஷம். அப்படியே பாரு டக்குனு வா. நன்றி வணக்கம் சொல்லிட்டு கிளம்புவோம். ஒரு நிமிஷம் தான். ஓ ஜுவா. பெண்களின் கூந்தல் நீளமாகவும் அழகாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அது அப்படியே குனிஞ்சு வேரோட புடுங்கி காலியை பார்த்து நல்லா நறுக்கு நட்டு வைக்கணுமுங்க. அப்பதான் கொத்து கொத்தா வளரும். எது இன்னுமா நீ தூங்கல? அட்ரஸ் எதுன்னு பார்த்தா அதை அப்படியே கொண்டு போய் வீட்டுக்குள்ள விட்டுட்டு வாங்க. யாராவது இதை சொல்றதுக்கு எந்திரிச்சு வர சொல்லணுமா? அப்பதானே அவர் எல்லாருக்கும் தெரிவாரு. பெண்களின் பற்கள் இடைவெளி இல்லாமலும் சொத்து இல்லாமலும் பிரகாசமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்லா ஒரு கை ஈர களிமண் எடுத்து அந்த பொந்துக்குள்ளையெல்லாம் அடைச்சு வைக்கணுமுங்க. அப்பதான் பெருச்சாளி எல்லாம் உள்ள போகாம இருக்கும். பெண்களின் முகத்தில் பருக்கள் இல்லாமல் அழகாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்லா அப்படியே பாக்டம்பாஸ் யூரியா எடுத்து மேலாக தூவி விடணுங்க. அப்பதான் கிருமி எல்லாம் தாக்காம இருக்கும். பெண்களின் மேனி ஒல்லியாகவும் அழகாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நல்லா வாரத்துல 2 தடவை மம்பட்டி எடுத்து 2 பக்கம் சேப்பா செதுக்கி விடணுங்க. அப்பதான் ஒரே மாதிரி நேர் சீரா இருக்கும். அதான் வீட்டுல போய் பெண்கள்லாம் செஞ்சு பாத்துறாதீங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையை எந்த பெண்களும் செய்ய மாட்டாங்க. நாங்க ஸ்லிம்மா இருக்கோம், ட்ரம்மா இருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நாங்க பெண்கள்லாம் இப்பெல்லாம் குண்டா இருந்தா கவலையே படுறதில்லை. இங்க பாரு அவர் முறைச்சுக்கிட்டே இருக்காரு. சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க. நம்ம எப்பவுமே அடுத்தவங்களுக்காக யோசிக்க கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்து போயிருவோங்க. இந்த என்கிட்ட கூட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க ஒல்லியா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி தான் சொல்லுவேன். அப்படிலாம் கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போவோம். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் அழகு. அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு போங்க. ஆனா இந்த 2 பேர் இருக்கிற ஊர்ல மட்டும் இனி நாங்க வாழ மாட்டோம்ன்றத தெளிவா சொல்லிட்டு போயிடுறோம். இதுக்கப்புறம் நிகழ்ச்சி இருக்கு, பட்டிமன்றம் இருக்கு. தொடர்ந்து சிவராத்திரி முழுக்க விடிய விடிய உட்கார்ந்து பார்த்து வந்திருக்க கலைஞர்களை என்கரேஜ் பண்ணுங்க. நீங்களும் நிறைய சிவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி. தினேஷ் தம்பி அவர்களுக்கும் மொத்தமா விழா குழுவினருக்கும் ஒரு பெரிய அனைவருக்கும் நன்றி. யாரெல்லாம் ராமரோட பயங்கரமான ஃபேன்ஸ்? சூப்பர்வா. இல்ல முன்னாடி போலாம். ஒரு மாதிரி மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் கருத்துற மாட்டேனா?
ஏற்கனவே காய்ச்சி உட்கார டேய் சும்மா இருடா. பாரு என்னை பார்த்து கருவாச்சின்ட்டு அவன் அப்படியே பார்த்தா கருப்பா தெரியல. அப்படி சொல்லு. அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இரு. பயங்கர கருப்பா கருப்பா இல்ல கட்ட கருப்பா. சாவச்சுற. சரி ராமு என்னமோ பின்னாடி பண்றீங்க அது மட்டும் தெரியும். காஃபி குடிக்கவா? யாரு சாமி நீங்க? இந்த பகுதி அந்த நாய் தான் பாசமா இருப்பீங்கன்னு கேட்டிருக்கேன். ஆனா படவு படுபாசம் எப்படி பேசிட்டே குடிக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லைங்க. குடிக்கிறியா? நீ பேசி நான் குடிக்கிறேன். நீ குடிச்சு நீ பேசு, அதுக்கப்புறமே நான் பேசுறேன். ஐயா சும்மா என்னதான் பேச போறேன்னு பாக்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். ராமு நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து பாடல்லாம் கேட்டாங்கல்ல. நான் பாடல்லாம் கேட்க மாட்டேன். பெண்களுக்கு அழகு குறிப்புக்கு ஏதாவது ஒரே டிப்ஸ் கூட நமக்கு டைம் ஆயிடுச்சு. நீ அழகா இருக்கிறதுக்கு. நான் அழகா இருக்கிறதுக்கு. ஓகே இருப்பா ஒரு நிமிஷம். நீ உட்கார கொஞ்ச நேரம் போட்டு பாடா படுத்துற. ஓகே இப்படி வாமா. அப்படி வரவா? இந்த பக்கம் போ. இந்த பக்கம் ரொம்ப மனநேயா கிடக்கு. அதனாலதான் உன்னை இங்க வர சொன்னேன். ஓகே